Yes, sir. Yes, sir. ஓகே. இது வரைக்கும் யாராவது பண்ணியிருக்கிறீங்களா அனிமேஷனு இது மாதிரி? No, sir. No, sir. No, sir. இல்லை குரூப்பில் நான் குரூப்பில் போட்ட மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிக்கிறீங்களா? No, sir. No, sir. ஓகே. அனிமேஷன் வீடியோ வந்து எடுக்கலாம் சார். அப்படிங்களா? சரி, எல்லாரும் கற்றுக்கலாம். இது நான் அட்மிட் பண்ணுறதே எனக்கு டைம் ஆகும் பொழுது. ஏன்னா டைம் செக்ஷன் வந்து இன்றைக்கி சொல்லிடுறேன். இன்றைக்கி செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாஃப்ட்வேர் எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன கற்றுக்க போகிறோம் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. இன்றைக்கி தேவையான சாஃப்ட்வேர் என்னென்ன, நீங்கள் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். ஃபர்தராக வந்து டைம் கிடைக்கும்போது நாளைக்கோ இல்லை திங்கக்கிழமை இருந்தோ உங்களோட டைமிங் சொல்லுங்கள் குரூப்பில். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி அனுப்பிடுறேன். ஏன்னா இந்த ஒரே நாள் எல்லாமே முடிக்க முடியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? Okay, sir. Okay, sir. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஓகே, இதில் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டோரி ரைட்டுக்கு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுன்னா உங்களுக்கு இப்படி ஒரு சைட்டுக்கு வந்து போய் சேரும். இதில் போயிட்டு எனக்கு தேவை என்ன வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஜோக்ஸ்ன்னு சொல்லி போட்டு ஜோக்ஸ் அண்டு ஜாய் கொடுத்துட்டு தீம் என்ன சொல்லி கொடுக்க போகிறோன்னா எனக்கு வந்து ஒரு ஜோக்காக வேணும் அப்படின்றதுக்காக நான் ஜோக் கொடுக்குறேன். செலக்ட் கண்டென்ட் வந்து எந்த வயசு பசங்களுக்குன்னா 3 to 5 கொடுக்கலாம், இல்லை 4 to 5 to 7 எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் போயிட்டு என்னென்னா நான் ஒரு கேரக்டர் சும்மா போடுறேன். சும்மா பென்னின்னு கோட்டின்னு சொல்லி போட்டுடுறேன். எனக்கு எத்தனை நிமிஷம் வேணும்னா வீடியோ வந்து ஒரு 2 நிமிஷம் வேணும்னு சொல்லி நான் 2ன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த அட்வான்ஸ் செஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். சார் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? இல்லை ஸ்க்ரீன் ஷேர் தெரியுதான்னு சார் எல்லாருக்கும்? வரல சார். இந்த இடத்துல தமிழ்னு இருக்கும். நீங்க தமிழ் கொடுக்கலாம். ஆனா தமிழ் கொடுத்தா என்ன ஒரு பிரச்சனை, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் அந்த வாய்ஸ் வந்து இப்போ நான் அடுத்து வந்து கன்வெர்ட் பண்ண போறேன். ஒரு வாய்ஸ் வந்து இப்போ நான் டெக்ஸ்ட் டு ஏஐ வாய்ஸை வந்து நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு அந்த சரியான வாய்ஸ் கிடைக்கல. வாய்ஸ் எப்படி கிடைக்கலன்னா எனக்கு சரியாக அந்த ஸ்பீச் வந்து கிடைக்கல. அதனால இங்கிலீஷுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்காங்க. நான் வந்து இப்போ நான் இங்கிலீஷ்னு கொடுத்துட்டு நான் கிரியேட் கண்டென்ட் சொல்லி கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, அந்த லிங்க்கு டச் பண்ணிங்கன்னா இந்த சைட்டுக்கு போகும். ஜோக்ஸ் அண்ட் ஜாய்ஸ் கொடுங்க, அப்புறம் ஜோக்குன்னு சொல்லி ஜோக் கொடுங்க. அந்த எந்த வயசு பசங்களுக்குன்னு சொல்லி அதுவும் கொடுத்துருங்க. அது பேர் ஏதோ ஒரு பேர் பென்னின்னு கோட்டின்னு சொல்லி ஏதோ சும்மா நான் கொடுக்குற 2 பேர் பேசுகிற மாதிரி. டைமிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 நிமிஷம்னு சொல்லி நான் போடுறேன். இதில் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். இது நான் கொடுத்துட்டேன். நிறைய பேர் அட்மிட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் கிரியேட் கண்டென்ட் கொடுக்குறேன். ஆஹா, நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டேனே. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இதில் என்ன பண்ண போறேன்னா அதுல என்னன்னா நான் வந்து சாட் ஜிபிடி இருந்துச்சுன்னா நீங்க சாட் ஜிபிடி போங்க.
கிட்ஸ்ன்னு சொல்லி போட்டு நான் என்டர் அடிக்கிறேன். நிறைய வந்து இது கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இது நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே வந்து காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இதில் போயிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த சைட் வந்து இப்படி தான் வரும். இந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த கண்டென்ட் காப்பி பண்ணீங்களோ அதை கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வாய்ஸ் வேணும், எது மாதிரி வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு வாய்ஸ் சேஞ்சர்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நிறைய வாய்ஸ் இருக்கும். நீங்க எந்த வாய்ஸ் தேவையோ அதை நீங்க கொடுக்கலாம். நான் இந்த வாய்ஸ் வந்து இப்போ நான் வந்து இதை கொடுத்துட்டு என்ன பண்றேன், இது அப்படியே வந்து ஸ்பீச்சை மாற்ற போறேன். பாருங்க, கொடுத்து ஜெனரேட் ஸ்பீச்னு சொல்லி கொடுத்துட்டேன். One day, in the magical garden of Giggleville, all the animals decided to have a race. The contestants? A snail, a turtle, and a worm. The snail said, "I'm gonna win because I've been practicing my turbo slide." The turtle chuckled. "Well, I've got my super shell polished to make me extra fast." The worm wiggled and said, "I've got nothing but determination and a banana peel to slide on." When the race started, the snail zoomed forward but accidentally took a nap halfway. The turtle got distracted polishing his shell and forgot to move. The worm? He slipped on his banana peel, spun in circles, and accidentally crossed the finish line backward. The animals cheered and the worm shouted, "I guess I wiggled into first place." இந்த வாய்ஸ் இப்போ வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. இது நான் என்ன பண்றேன், அப்படியே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸ்னைல்னு சொல்லி போட்டு நான் இதில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வந்து அந்த இது இருக்குது, அந்த ஆடியோ வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணுற, மறுபடியும் நான் போயிட்டு இந்த அடோப் எக்ஸ்பிரஸ் சொன்னேன் இல்லையா, அந்த இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட்டுக்கு போய் சேரும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதுவும் பார்த்துட்டு இதுவும் பார்க்க முடியல. இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன், நான் அந்த சைட்டு கொடுத்து நேரம் இந்த அடோப் எக்ஸஸ் போயிடும். இதில் போனீங்கன்னா வீடியோஸ்னு ஒன்று இருக்குது. அந்த வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதில் பாருங்கள் நிறைய இருக்குது. இதில் நான் எது யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த அனிமேட் கேரக்டர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை கொடுத்துட்டு நீங்களே சொல்லுங்க, இப்போ இந்த அந்த வாய்ஸுக்கு வந்து எது கொடுத்தா நல்லா இருக்கும். ரேபிட் கொடுக்கலாமா, இல்லை எது கொடுத்தா நல்லா இருக்கும்? நானே ஒன்று கொடுத்துட்டுங்களா? சரி, எனக்கு பிடிச்சா அது ரேபிட்டே கொடுத்துட்றேன். ரேபிட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஓகே ரேபிட் கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வேணும். அது வாய்ஸுக்கு என்ன பண்ணால் நீங்கள் டைரெக்டாக இப்படியே போயிட்டு நீங்கள் ரெக்கார்டும் பண்ணலாம். ரெக்கார்டு கொடுக்கும்போது இந்த என்ஹான்ஸ் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து மைக்கு பிடிச்சி நீங்கள் செல்ஃபோன்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அடோப் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த லிங்க் வந்து உங்களுக்கு அந்த ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அதனால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த கேரக்டருக்கு நான் ஒரு வாய்ஸ் கொடுக்க போகிறேன். அதில் ப்ரௌசர் போயிட்டு டவுன்லோடில் இந்த ஸ்னைல் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகுன்னா அப்லோடிங் ஆகிட்டுக்கும். சார் ஸ்கிரீன் எதுவும் தெரியலீங்க சார். தெரியுமே, தெரியுதா பாருங்க. தெரியல, எல்லாரும் தெரியுதா? நிறைய பேர் தெரியலீங்க சார், சாட்ல போட்டுருக்காங்க.
சார் விசிபிளா தான் சார் தெரியுதா தெரியலையா? சார் தெரியுதா தெரியலையா? தெரியுதுங்க சார், தெரியுதுங்க. ஸ்கிரீன் தெரியுது. இப்போ இந்த வாய்ஸ் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. சார் ஸ்கிரீன் தெரியல சார். பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் தெரியுதுங்களா? பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் தான் சார் தெரியுது. இல்ல எல்லாருக்கும் தெரியுமே. தெரியுது சார். நோ சார். நான் இதை கொடுத்துட்டு நான் இது டவுன்லோட் இப்பதான் ஆயிடுச்சுங்க சார். ஏன்னா அது வாய்ஸோட லென்த்தை பொறுத்தது கொஞ்சம் மாறும். டீச்சர் தெரியாதவங்க ஸ்வைப் பண்ணுங்க, அதோட ஸ்கிரீன் தெரியும். ஸ்வைப் பண்ணுங்க கீழ. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வாய்ஸ் பாருங்க. One day, in the magical garden of Giggleville, all the animals decided to have a race. The contestants? A snail, a turtle, and a worm. The snail said, I'm gonna win because I've been practicing my turbo slide. The turtle chuckled. சார் அப்பதான் அது கேட்கும் வாய்ஸ். பாதி தான் தெரியுதுங்க சார். ஸ்கிரீன் பாதி தெரியுதுங்க. இல்ல ஸ்கிரீன் முயல் பாதி தான் தெரியுது. இல்லையே சார். மத்தவங்க என்ன சொல்லுங்க? தெரியுதா தெரியலையா? சார் ஃபுல்லா தெரியுது. அவங்க சொல்றாங்க. இப்போ நான் கொடுத்த அது அந்த ஸ்கிரீன் நீங்க ஷேர் பண்ணிக்கிற ஸ்கிரீனை வந்து மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால அந்த முயல் என்ன பேசுச்சுங்கிறது கேட்கல. அந்த ஷேர் பண்ண ஸ்கிரீனை அன்மியூட் பண்ணி விட்டீங்கன்னா முயல் பேசுறது கேட்கும். நீங்க ப்ளே பண்ணப்ப கேட்கும். அவங்க ஜூம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும். அவங்க ஜூம் இன் கம்மி பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்ல ஆடியோ தான் சார் போட்டு விட்டேன். ஆடியோ மியூட்ல இருக்கு. அந்த ஆடியோ நீங்க பண்ணது மியூட் இருக்கு. அந்த ஸ்கிரீன் மட்டும் மியூட்ல இருக்கு. நீங்க அந்த ஸ்கிரீன்ல ரைட் சைடுல மியூட். அது மீட் நீங்க ஷேர் பண்ணி ஓகே. انا இப்ப திருப்பி நான் ஷேர் பண்ணி சரிங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஷேர் பண்ணட்டுங்களா? ஓகே சார். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே சார். ஸோ இதில் ஒரு சின்ன என்ன பிரச்சனைனா இந்த கூகுள் இந்த மீட்டில் ஒவ்வொன்றும் நான் ஷேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இதை மட்டும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அது இப்போ தெரியுதான் பாருங்கள். Well, I've got my super shell polished to make me extra fast. The worm wiggled and said, I've got... இப்போ தெரியுதா? இப்போ ஓகே சார். இப்போ ஓகே வாய்ஸ் ஓகே ஓகே. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு டைம் கொடுக்கும்போது நான் டேப் மாற்றி மாற்றி கொடுக்குறேன். ஏன்னா என்டையர் ஸ்கிரீன் கொடுத்தனால நமக்கு தெரியல. சரி, நான் இது என்ன பண்ணேன், நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஸ்னைல்னு சொல்லி சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொன்றும் அட்மிட் பண்ணி முடியவே மாட்டேன். நான் அடுத்து என்ன பண்றேன், இந்த இதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்க போறேன். அதாவது என்ன பண்ண போறேன்னா, இதுல போயிட்டு
இந்த கேன்வான்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த கேன்வா எல்லாம் யூஸ் பண்றீங்களா? எஸ் யூஸ் பண்றேன். எஸ் சார் எஸ் கேன்வா சார் கொடுத்துறேன். Yes, sir. Yes, sir. இப்போ நான் கேன்வா கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இதை வந்து ஷேர் பண்றாருங்க. நான் வந்து இப்போ கேன்வாக்கு வந்துடுறேன். அந்த லிங்க் கொடுத்தோன்னே கேன்வாக்கு போயிடும். கேன்வாக் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 14 நாள் ஃப்ரீ இருக்குது. எத்தனை நாள் ஃப்ரீ இருக்குது உங்களுக்கு? 14 நாள் ஃப்ரீ இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க என்ன பண்ணலான்னா பாருங்கள், என் இதில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ரீ, ரைட்டுங்களா? சிலது மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நான் காட்டுறேன். இந்த கிரீடம் மாதிரி இருக்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து ஒரு நாளைக்கும் இருக்குது, ஒரு வாரத்துக்கும் இருக்குது, இல்லைன்னா தேவைப்பட்ட ஒரு மாதம். நான் வந்து ட்ரையல் ஒரு 14 நாள் வந்து ட்ரையல் பீரியட் போட்டு முடிஞ்சு எனக்கு வந்து அடுத்த நாள் வந்து 500 ரூபாய் வந்து பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா? இது தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த கிரியேட் டிசைன் சொல்லி கொடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன், வீடியோஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். வீடியோஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். இப்போ நான் எது வந்து நான் அந்த 2 அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த அனிமேட் கேரக்டரும் எதுவும் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் அப்லோட் பண்ண போகிறேன். இது இந்த ஸ்னைலையும் அந்த ரேபிட்டும் அதோடைய வாய்ஸும் என்ன பண்ணுறேன், இதில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இந்த எலமெண்ட்ஸ்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் கார்ட்டூன் சொல்லி போடுறேன். கார்ட்டூன் பேக்ரவுண்ட் சார் யாரோ ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றாங்க சார். கொடுத்தீங்களா? சித்ராஜ் நாகரவங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க, அவ்வளவு ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. சித்ராஜ் நாகரவங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க, அவ்வளவு ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. நான் எல்லா வேலையும் இதுலயே பார்க்க முடியாது சார். நான் ஒரு ஆள் வந்துட்டு அது யாருன்னு இப்ப நான் முன்ன யாருமே வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. சரி, அதை பார்த்துக்கலாம். யாருமே வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ரோன்னு சொல்லி இருக்கு இல்லையா, இது நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா இது மாதிரி ஆப்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இதெல்லாம் நீங்க இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே போல இது அப்புறம் இது மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. நீங்க அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து அப்கிரேட் வந்து கேட்கும். அந்த அப்கிரேட்ல போயிட்டு 1 டேவா இல்லை 1 வீக்கா 1 மந்த்னு சொல்லி நீங்க இது பண்ணிக்காங்க. இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், எனக்கு இது ஏதோ ஒன்று பிடிச்சி நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ண வந்துடும். நான் இப்போ இன்னொரு டைம் சொல்கிறேன், ஒரு இமேஜ் போயிட்டு இப்படி கிளிக் பண்ணாவே வந்துடும். நான் ஷிஃப்ட்டை பிடிச்சி என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன். மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, One day in the magical garden. வந்து அப்படியே கொடுக்குறேன். One day in the magical garden. இதோட வாய்ஸ் வராது. நான் திருப்பி ஸ்கேன் பண்ணும்போது நீங்க பாருங்க, இப்படி வந்த பின்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ கிரீனா இருக்கு, இந்த கிரீனா இருக்கிறது வந்து என்ன பண்ணணும்னா நாம இதிலே நீங்க வந்து கொடுக்கலாம். One day in the magical garden of பாருங்க. One day in the magical garden of கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணவே என்ன ஆயிடும், வெயிட் பண்ணுங்க, அது ஒரு 6 நிமிஷம் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் வந்து அதே ரிமூவ் பண்ணிடும். தெரியுதுங்களா? இப்ப ரிமூவ் ஆனது கொஞ்சம் கொஞ்சம். இந்த ஒரு டூலை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், டோட்டல் வீடியோவை நீங்க எடிட் பண்ண முடியும்.
இதுக்கு தனியாக வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் இந்த கேன்வா ஆப் மட்டும் போதும், நீங்கள் எல்லாத்துக்குமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். One day in the magical garden of இப்போ நான் ப்ளே பண்ணா One day in the magical garden of அதை கடைசியாக நான் காட்டுறேன். தேவைப்படும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் சின்னதோ பெருசோன்னு சொல்லி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இப்படி தேவைப்படுறது நோத்திக்கலாம். இன்னும் எனக்கு எதாவது வேணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சன் வேணும் அப்படின்னா நான் கார்ட்டூன் கார்ட்டூன் சன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த கார்ட்டூன் சன்னுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா இப்படிதான் வரும். இதுல வந்து எனக்கு அனிமேட் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், பாருங்க இதுல அனிமேட் இருக்கு. இல்ல எனக்கு ஸ்பெசிபிக்கா அனிமேட் வேணும் அப்படின்னா இந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு வாங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய இருக்கு. ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், நான் சின்னதா பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே வச்சிடறேன். மறுபடியும் பேர்ட்ஸ்னு சொல்லி கொடுக்குறேன். பேர்ட்ஸ்னு கொடுத்த உடனே உங்களுக்கு அனிமேட்டட்னு சொல்லி கிராபிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அது நிறைய கிடைக்கும். இதுல என்ன பண்ணலாம், தேவைப்படுறது வந்து நீங்க எடுத்துக்கலாம். நிறைய வந்து பறவைகள் இருக்கு. எது வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், நான் இந்த பேர்டை மட்டும் எடுத்து ஜஸ்ட் அப்படி பண்ணிக்கிறேன். வச்சுட்டு சின்னது பண்ணிட்டு என்ன பண்றேன், அப்படியே வந்து அந்த 3 புள்ளி அழுத்தணும்னா கீழே டூப்ளிகேட் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் இப்படி இதையும் அப்படியே என்ன பண்றேங்க, டூப்ளிகேட் பண்ணி அப்படியே மாத்திக்கோங்க. நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த பறவைகளை உருவாக்கலாம். ரைட்டுங்களா? இன்னும் எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் யூஸ் பண்ணதெல்லாம் பாருங்க. இது மாதிரி ஆப்பிள்ஸ் இருக்கும், அதே போல நிறைய இருக்கும். நிறைய இந்த இது ஃபுல்லுமே நீங்க இருக்கு. தேவையானது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க என்ன பண்ணலாம், கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் பிரீஃபா வேணுங்களா? இப்போ ஒரு ஆப்பிள் பேச வைக்கலாங்களா? இதே நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஆப்பிளுக்கு வந்து பேச வைக்க போறேன். என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் அடோபி எக்ஸ்பிரஸ் போயிட்டு நான் கேரக்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானது உதாரணத்துக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன், இதுக்கு வந்து ஒரு வாய்ஸ் சேம் அதே வாய்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன், அந்த வாய்ஸ் மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஆப்பிளுக்கு வந்து கொடுக்க போறேன். இல்லை வேற எந்த ஒரு கேரக்டருக்கு வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அந்த ஒரு குழந்தை அந்த ஆப்பிள் வந்து பேசுற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு.
இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? One day, in the magical garden of Giggleville, all the animals decided to have a race. One day, in the magical garden of Giggleville, all the animals decided to have a race. இருங்க, நான் அது பேசுறது பாருங்க. Contestants, a snail, a turtle, and a worm. The snail said, I'm gonna win because I've been practicing my turbo slide. The turtle chuckled. Well, I've got my super shell polished to make me extra fast. The worm wiggled and said, I've got nothing but determination and a banana peel to slide on. When the race started, the snail zoomed forward but accidentally took a nap halfway. The turtle got The snail zoomed forward, but accidentally took a nap halfway. The turtle got ஓகேங்களா? அப்படியே ரீகால் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படியே ரீகால் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட்ல சார் ரீகால் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ல உள்ள போனீங்க, என்னென்ன .comல உள்ள போனீங்க, அத மட்டும் சொல்லுங்க சார். இருக்கு ஓகே, ஈஸியாவும் இருக்கு. அத மட்டும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் திருப்பி சொல்றேன். இருக்கு, ஈஸியாவும் இருக்கு. சார் இது ஏதாவது கஷ்டமா தான் இருக்கா? இல்ல ரீகால் பண்ற ஒன்றும் தப்பு இல்ல. இல்ல சார், கஷ்டம்லாம் இல்ல சார். இல்ல ஏதாவது கஷ்டமா ஏதாவது இருக்கா? இதுல இல்ல சார், கஷ்டம் புரியாத ஏதாவது இருக்கா? நீங்க அடோப் எக்ஸ்பிரஸ் போங்க. இங்க பாருங்க, திருப்பியும் சொல்றேன், ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்டையர் ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றேன். இந்த இதுல வந்து உங்களுக்கு வாய்ஸ் வராது, இருந்தாலும் பாத்துக்காங்க. திருப்பி இன்னொரு டைம் வந்து ஷேர் பண்றேன். இவ்வளவு நேரத்துக்கு வந்தா நம்ம எப்படி பாருங்க. திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். என்ன பண்ணணும்னா அடோப் இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது என்ன பண்ணணும்னா ஒரு வாய்ஸ் வந்து ரெடி பண்ணணும். எது மாதிரி வாய்ஸ் ரெடி பண்ணணும்? வாய்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க போக வேண்டிய சைட் வந்து சாட் ஜிபிடி போங்க. சாட் ஜிபிடி போனீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுங்க. அதாவது என்னன்னா ஃபன்னி ஸ்டோரி, அதே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸ், அனிமேட்டட் கிட்ஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன டைப் படிச்சேன்னு பாருங்க. கிவ் மீ ஐடியா ஃபார் கிரியேட்டிங் கிட்ஸ் அனிமேட்டட் சாங்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். இது என்ன பண்ண மறுபடியும் அப்படியே காப்பி பண்ணி நான் போடுறேன் பாருங்க. கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த சாட் ஜிபிடியில் போய் இப்போ நீங்க அப்படியே டைப் அடிக்கலாம். இப்போ நான் டைப் அடிச்சது வந்து அப்படியே கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே அதே என்ன பண்ணும், என்னென்ன டெய்லி ரொட்டீன் சாங் இருக்கு, லேர்னிங் ஃபார் எஜுகேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாங். இதை வந்து சாங்கை நீங்க என்ன பண்ணணும்னா நான் அப்படியே கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணேன், குட் ஹேபிட்டு, அனிமல், நேச்சுரல், ஓகே, டெய்லி ரொட்டீன் சாங்ஸ் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இதுக்கு மட்டும் எனக்கு தேவை. என்ன பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 3 கம்மா இருக்கு இல்லையா, நான் ரிப்ளை கொடுக்குறேன். என்ன ரிப்ளை கொடுக்குறேன்னா இதுக்கு சாங்கா கொடுங்கன்னு சொல்லி நான் என்ன பண்றேன், இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்களே நீங்க அப்படியே டைப் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல பண்றேன்,
அந்த ரிலேட்டுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இப்போ எனக்கு வேணும். கொடுத்த உடனே கிவ் மீ சாங் ரிலீஸ் ஐடியான்னு கொடுத்தீங்கன்னாவே பாருங்க பாருங்க அப்படியே ரைட் பண்ணிட்டே இருக்கும். இது அப்படியே என்ன பண்ணலாம், நீங்க காப்பி பண்ணி இது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் எது வேணாலும் சரி நீங்க காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு அடோப் அனிமேட்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னன்னா அடோப் எக்ஸ்பிரஸ். இந்த அடோப் எக்ஸ்பிரஸ் வந்து அடோப் எக்ஸ்பிரஸ்னு சொல்லி நீங்க கூகுள் போட்டவே என்னாகும், உங்களுக்கு கூகுள் சைன் இது உங்க கூகுள் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஹோம் இப்படிதான் இருக்கும், உங்களுக்கு இப்படிதான் வந்து இருக்கும். இதுல வீடியோ, இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. வீடியோ கிளிக் பண்ண உடனே அனிமேட் கேரக்டர் இது அப்படியே கொடுத்தீங்கன்னாவே இப்படி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சரி இப்போ இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன், இது கேரக்டர் சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் என்ன பண்ணலாம், நீங்க கிரீன் கொடுத்துக்காங்க. இதுல போயிட்டு பேக்ரவுண்ட் போயிட்டு இதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கிடைக்கும். இந்த கிரீன் கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப் போறீங்களா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், உங்களுடைய எந்த நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு வந்து இந்த 16க்கு 19 இது கொடுத்தீங்கன்னா இப்படி மாறும். இப்படியும் வச்சுக்கலாம் இல்லை இப்படியும் வச்சுக்கலாம், உங்களுடைய நீடை பொறுத்து. இது அப்படியே கொடுத்து என்ன பண்றேன், இந்த இடத்துல இந்த என்ஹான்ஸ் ஸ்பீச்ன்றது இருக்கிறத வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணீங்கன்னா எனேபிள் ஆயிடும். அப்படியே டைரக்டா நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஏதோ வாய்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வாய்ஸ் கொடுத்துக்காங்க. நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஏற்கனவே இருந்தது பாருங்க, ஏற்கனவே ஒரு சாங்ஸ் இருக்கு, அதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓபன் பண்றேன். ஆஹா 2 நிமிஷத்துக்கு மேல இருக்கு. சரி நான் இதே கொடுத்துறேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது 2 நிமிஷத்துக்கு மேல ரெக்கார்ட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆன பிறகு நாம் என்ன பண்ண போறோம், டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு. சார் ஒரே ஒரு டவுட் சார். சார் இப்போ இந்த 11 லேப்ஸ்ல வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஆடியோ வந்துச்சுல சார், சொல்லுங்க. அதே மாதிரி சாங் லிரிக் கொடுத்தா வந்து சாங்காவே கிரியேட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஆடியோ வந்துச்சுல சார். ஆமா, அதே மாதிரி சாங் லிரிக் கொடுத்தா வந்து அதுக்கு ஒரு இருக்கு, அது சூனோ ஏன்னு சொல்லி ஒன்னு இருக்கு சார். அது வந்து நான் கொடுத்துருக்கேன். அது வந்து என்னன்னா இப்ப என்ன பிரச்சனைன்னா அது எல்லாமே கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எவ்வளவுதான் கிரெடிட் இத்தனை யூஸ் பண்ண முடியும். இதே நீங்க டெஸ்ட் அனிமேஷன் சொல்லி இருக்கும் பாருங்க. நான் உதாரணத்துக்கு நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்க. பாருங்க இந்த இதெல்லாமே இது அனிமேஷன் அதுதான் ரெடி பண்ணேன். ஓ சூப்பர் சார். பாருங்க இது எல்லாமே டெக்ஸ்ட் டு வீடியோ. ஓ சூப்பர் சார். இது அது எல்லாமே கிரியேட் தகுந்த மாதிரி வரும் சார். அது ஒண்ணு பாருங்க, இது எல்லாமே அது மாதிரி தான். நான் வந்து நம்ம பிரஷ் இதை பத்தி சார் அந்த வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே குரூப்ல போடுங்க சார். அதே மாதிரி அதுக்கு எல்லாமே லிமிடேஷன் இருக்குனா சார், அப்படிதான் சார்? சார் அந்த வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே குரூப்ல போடுங்க சார். அதே மாதிரி அதுக்கு எல்லாமே லிமிடேஷன் இருக்குனா சார், அப்படிதான்? ஆமா, அதோட லிமிடேஷன் இன்னொன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கிட் ஸ்டோரிஸ், இந்த கிராவிட்டி ரேட் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10,000 வேர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணனும். நான் 10,000 வேர்ட்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணிட்டேன். ஓ பெர் மந்த்க்கு. ஓகே சார். பெர் டேக்கு என்ன சார்? பெர் மந்த் சார். ஓ பெர் மந்த்க்கு. ஓகே. டோட்டலா ஃப்ரீ பாத்தீங்கன்னா 1000 வேர்ட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். நீங்க வேணா இந்த லிங்க்கும் கொடுக்குறேன், இதுல யூஸ் பண்ணுங்க. அது பேர் கொடுத்துக்காங்க, வயசுக்கு எத்தனை வயசுன்னு கொடுங்க, அது என்ன கேரக்டர்னு கொடுங்க, எத்தனை நிமிஷம் கொடுங்க, லாங்குவேஜ் கொடுங்க. கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது மாதிரி இது வர நான் யூஸ் பண்ணிட்டேன், நான் அப்கிரேட் பண்ண சொல்லுது. இது கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஏஐ வாய்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வாய்ஸ் இதில் போயிட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து கொடுத்து அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்க. வாய்ஸ் சேஞ்சர் போயிட்டு இந்த வாய்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கவாய் வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள்
ப்ளே அது கொடுத்தா என்ன ஆகும்னா இது ப்ளே ஆகும். ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? அந்த டவுன்லோட் பண்ண வாய்ஸ் எங்க இருக்குன்னா வந்துருச்சா? ஓகே, இது நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸ்னைல் 1ன்னு கொடுக்குறேன். இப்போ இதில் என்ன பண்ண போறேன்? கேன்வாக்கு போறேன். canva.com canva.com சொல்லி கொடுத்தாவே உங்களுக்கு டைரக்டா வந்து இதை நீங்க சைன் இன் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஜிமெயிலோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. இதுல கிரியேட் டிசைன், அந்த டிசைனை கிளிக் பண்ணிட்டு யாராவது கொஞ்சம் பேசாம இருங்க சார். வாய்ஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார். வீடியோஸ் வந்து கிளிக் பண்ண உடனே வீடியோஸ் இப்படி வரும். வீடியோஸ் வந்த உடனே நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன தீம்ஸ் தேவை, இந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு என்ன தீம்ஸ் தேவை, நான் கார்ட்டூன் பேக்ரவுண்ட்னு சொல்லி கொடுத்தாவே நீங்க எது வேணாலும் கொடுக்கலாம். இல்ல ஃபாரஸ்ட்னு கொடுக்குறீங்களா? இப்போ நான் ஃபாரஸ்ட்னு கொடுக்குறேன். ஃபாரஸ்ட்னு சொல்லி நான் கொடுத்த உடனே என்ன ஆகும் பாருங்க, நிறைய இது மாதிரி வரும். நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ல கார்ட்டூன் கொடுக்குறேன். இது மாதிரி வரும். நீங்க எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இதெல்லாம். அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இப்ப கிராஃபிக்ஸ் கொடுக்குறேன். அது எது நல்லா இருக்குன்னா ஃபாரஸ்ட். ஓகே, இப்போதைக்கு இது கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். அப்படியே அழுத்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வீடியோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதில் அப்லோடு பாருங்கள். அப்லோட் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் ஆகும். Okay. One day in the magical garden of One day in the magical garden இது அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே இந்த இடத்துல வந்துடும். இதை வந்து என்ன பண்ண, பேக்ரவுண்ட் ரிமூவர்னு இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணிடுங்க. ரிமூவ் ஆன உடனே ஓகே, இது ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், தேவையான சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அப்படி உதாரணத்துக்கு யார் சார் அதை கொஞ்சம் இது பண்ணுங்க சார். அனிமேஷன்
அப்படியே என்ன பண்றேன் ஏங்க யாராவது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அது. சத்யா மேம் மியூட் பண்ணுங்க. சத்யா மேம் மியூட் பண்ணுங்க. இது அப்படியே என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஷேர் பண்ணி இந்த இடத்துல டவுன்லோடு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருங்க. இந்த இடத்துல டவுன்லோடுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே என்ன ஆகும், வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஆகிட்டு என்ன ஆகுன்னா அதில் எங்கே போய் சேவ் பண்ணணும்னு கேட்கும் பாருங்க. டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது சார். இதுல ஒவ்வொரு கேரக்டருக்குமே மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் நம்ம வாய்ஸ் கொடுக்க முடியும் சார். சார் இதுல ஒவ்வொரு கேரக்டருக்குமே மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் நம்ம வாய்ஸ் கொடுக்க முடியும் சார். இல்ல நம்ம அதிகமா பேச போறது இல்ல சார். இப்போ ஒரு கருத்தை சொல்றாங்க, இப்போ ஏதாவது கான்வர்சேஷன் இருக்குன்னா அதிகபட்சம் 2 நிமிஷத்துக்குள்ள தானே இருக்கும். இப்போ எனக்கு அந்த தமிழ் வீடியோஸ் பார்த்துப்பீங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதா கொடுக்க போறோம். இப்ப நான் எப்படி பண்ண போறேன்னா, இப்ப அந்த சாட் ஜிபிடில கொடுத்து இல்லைன்னா உங்க ரெக்கார்ட் வந்து வாய்ஸ் பண்ணிக்காங்க. யார் யாரு பேசுறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்காங்க. அதுக்கு வந்து 2 கேரக்டர், அதாவது எதுல போயிட்டு பண்றீங்கன்னா இதுல போயிட்டு 2 கேரக்டர் எடுத்துக்காங்க. அடோப் அனிமேட்டர்ல ஏதாவது 2 கேரக்டர் எடுத்துட்டு ஏதாவது ஒரு 2 கேரக்டர் எடுத்துக்காங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு பையன் பேசுறதுக்குன்னா ஒரு பையனோட கேரக்டர் எடுத்துக்காங்க, பொண்ணு பேசுறாங்கன்னா பொண்ணோட கேரக்டர் எடுத்துக்காங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்காங்க. சேவ் பண்ணிட்டு இது எல்லாமே சேவ்ல இருக்கும். சேவ் பண்ண அந்த இமேஜ் என்ன பண்ண போறீங்க, நீங்க இந்த கேன்வால எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றீங்க, அதை அப்லோட் பண்ணி அதுக்கு அந்த வீடியோ அந்த அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி வந்துடும். இது பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா போயிடும். இன்னும் கண்டென்ட் இருக்குன்னு நிறைய கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு செக்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியது கேன்வா ஆப், அதே போல அடோப் எக்ஸ்பிரஸ், இது 2 மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 79 ரூபா 69 ரூபா என்ன வரும். ஆனா அது வந்து நீங்க டெய்லி எடுப்பாங்க, காசு பிடிப்பாங்க. அதனால ட்ரையல் பீரியட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, ஒரு 14 நாள் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நீட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடோப் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஃப்ரீ தான். சில இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த இதெல்லாம் வராது. எது வராதுன்னா இது பெய்ட் பண்ணால் தான் வாங்க முடியும். எதை இப்போதைக்கு அது 300 ரூபா பக்கம் வருது. எல்லாமே வருதான்னு தெரியல, ஏன்னா எனக்கு காட்டுது. யாராவது எல்லாம் கிடைக்குதான்னு பார்த்துக்காங்க. அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாய்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சார். இப்போ லாஸ்டா அந்த வீடியோஸ் பாருங்க, நான் காட்டுறேன். டவுன்லோட் பண்ண அந்த வீடியோஸ் வந்து நான் காட்ட போறேன். One day in the magical Garden of Giggleville, all the animals decided to have a race. The contestants? A snail, a turtle, and a worm. The snail said, I'm gonna win because I've been practicing my turbo. The contestants? A snail, a turtle, and a worm. The snail said, I'm gonna win because I've been practicing my turbo. Okay, sir. Okay, sir. Okay. ஏதாவது டவுட் இருந்தால் இது பண்ணுங்க. டைமிங் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் நீங்கள் எதுவும் கேட்கலாம் சார். சார் இது ஃபோன்ல பண்ண முடியுமா சார்? நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது
ரெண்டே ரெண்டு சாட் ஜிபிடியும் சார் இது அடோப் எக்ஸ்பிரஸ் ஃபோன்லயும் பண்ணலாம் டீச்சர். போன்லனா சாட் ஜிபிடியும் ஃபோன்ல சாட் ஜிபிடி வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. அதே இந்த அடோப் எக்ஸ்பிரஸும் உங்களுக்கு வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு. கேன்வா ஆப்பும் உங்களுடைய பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஆனா உங்களுக்கு கரெக்டா வந்து நீங்க அதை பண்ண முடியாது. ஆனா ஒரு சிஸ்டம் இருந்து நீங்க பண்ண மட்டும் தான் ஃப்ரீயா வந்து பண்ண முடியும். அது மட்டும் பாத்துக்கங்க. தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா குரூப்ல அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல, லிங்க் கிடைக்கல குரூப்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அது மட்டும் ஏதாவது டவுட்டு இன்னும் வேணும், இன்னும் இன்ட்ரெஸ்டா வேணும்னா நம்ம மண்டேவோ இல்லை நாளைக்கு கூட பார்க்கலாம். சரிங்களா? இதோடைய ரெக்கார்டிக்கல் வீடியோ வந்து இப்ப நான் அனுப்பிடுறேன் நான். சரிங்களா?